கதை சொல்றேன், கேக்குறீங்களா? இரவு நேரத்தில் ஒரு பாம்பு தச்சு வேலை நடக்கும் கூடத்தின் உள்ளே நுழைந்தது. அந்த அறையின் மூலையில் புத்தம் புதிய ரம்பம் ஒன்று சாய்த்து வைக்கப்பட்டிருந்தது. இருளில் தடுமாற்றத்துடன் உருந்து சென்ற அந்த பாம்பு எதிர்பாராமல் அந்த ரம்பத்தின் மேல் உரசியது. அதன் வாலில் சிறு காயமும் ஏற்பட்டது. பாம்பு சற்றும் யோசிக்கவில்லை. அந்த ரம்பத்தை தன் எதிரியாக நினைத்துக் கொண்டது. கோபத்துடன் அதை கொத்தியது. ஆனால் ரம்பத்தின் கூர்மையான பற்கள் பாம்பின் வாயை பதம் பார்த்து விட்டன. அதன் வாய் கிழிந்து ரத்தம் வழிய தொடங்கியது. பாம்பு கடும் வலியால் துடித்தது. இருப்பினும் அதன் கோபம் பல மடங்கு அதிகரித்தது. முட்டாள்தனமான பிடிவாதத்துடன் அந்த ரம்பத்தை இறுக்கமாக சுற்றி கொண்டது. அடுத்த சில நிமிடங்களில் ரம்பத்தின் கூர்மையான பற்கள் அந்த பாம்பை 2 துண்டுகளாக்கி இருந்தன. நீதி. இந்த பாம்பை போலவே நாமும் சில சமயங்களில் கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகளை எடுக்கின்றோம். ஆனால் அந்த கனநேர கோபம் பல வருட அமைதியை கெடுத்துவிடும். தானத்தில் சிறந்தது நிதானம் என்ற முதுமொழிக்கேற்ப எந்த சூழ்நிலையிலும் நிதானத்தை கடைபிடிப்பதே சிறந்தது. கோபத்தின் விலை கோபப்படுபவரின் வாழ்க்கையையே கெடுத்துவிடும். சிந்தித்து செயல்படுங்கள்.